நான் திரு தனியரசிலிருந்து விவாதித்துள்ளேன். தனியரசு சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழுவில் திமுகவை எதிர்ப்பது தான் தாவேகாவுடைய முழுமையான பணி. 2026 திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற புள்ளியில் அதனுடைய பொதுக்குழு அவர் நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய பேச்சுடைய சாராம்சத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுகவை எதிர்க்க விஜய் என்ன வியூகங்களை வைத்திருக்கிறார்? மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளி அல்லது வேறுபாடு உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். ஆனா அது சொல்லுது, எனக்கும் மலைக்கு மடு சொல்லுது, மலைக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறத எல்லாரும் நகைச்சுவையா பாக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு 100 ஆண்டு கால வரலாறு. அது ஒரு மிகப்பெரிய தத்துவ பேரியக்கம். அது ஒரு கொள்கை கோட்பாட்டு வெளிச்சத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அது ஒரு 100 ஆண்டு காலம் களத்தில் நின்று ஒரு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய பகுத்தறிவு, ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி, பொது உடைமை, திராவிட கருத்தியல், தமிழ் தேசிய கருத்தியல், இனம், மொழி, இது மதசார்பற்ற சமூக சமத்துவத்தை தாங்கி நிற்கிற ஒரு வலிமையான கோட்பாட்டு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்கம். ஆனா இந்த கொள்கை கோட்பாடு 100 ஆண்டு அரசியல் இதை எதையுமே அவங்க சொல்லல. ஊழல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில நாங்க திமுகவை எதிர்க்கிறோம் சொல்றாரு. அந்த ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அல்லது திராவிட இயக்கத்துல இன்னொரு ஊழல் கட்சின்னு இவங்க எல்லாம் விமர்சிக்கிற அதிமுகவோடு அதனுடைய பொற்கால ஆட்சியில் தான் விஜய் பிறந்து வளர்கிறார். அப்ப ஒரு சாதாரண விஜயா இருந்து ஒரு வாடகை வீட்டில் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒரு விஜய் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறி மாதம் ஒன்றுக்கு அல்லது ஆண்டொன்றுக்கு 1000 கோடி ரூபாய், இன்று ஆதவர்ஜனா சொல்வதை போல ஆண்டொன்றுக்கு 1000 கோடி ரூபாய் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கிற வாய்ப்பை உருவாக்கி தந்து இருந்தது இந்த திராவிட கழக அரசு ஆட்சியில். இந்த தமிழ்நாட்டில் தான் ஒரு சாதாரண விஜய் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக முடிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட விஜய் இன்று ஒரு கட்சியை துவக்கி திராவிட கட்சிகளை அல்லது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சவால் விடுகிற அளவிற்கு வளர்ந்திருக்கிற அல்லது ஜனநாயக உரிமையை தந்திருக்கிற இந்த மண் தமிழ்நாடு. இல்ல, ஊழல் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு சென்றால் விஜயால் தன்னுடைய கட்சிக்கான வாக்கு வங்கியை கொண்டு வர முடியாதா? ஏன்னா அவர் வேற நீங்க சொல்லக்கூடிய ஜனநாயகம், சமூக நீதி, எந்த புள்ளியிலுமே ஒத்து போறாரு. ஊழல் தான் இங்க ஒரு பெரும் கடலா இருக்கு, காட்டாறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே தெரியும், ஊழல் இலக்கியமே எழுதிடலாம் அப்படின்னு சொன்னவர். அல்லையா, இவரே இந்த ஊழல் குடும்பத்தில் ஊழல் பணம் வாரி அல்லது கொட்டி இறைக்கிற திரைப்படத்துறையிலிருந்து வந்த ஊழல் பணத்தில்தான் யார சொல்றீங்க? உடலை யார சொல்றீங்க? ஓகே, இல்ல விஜய் தான் சொல்றேன். ஊழல் பணம் கொளிக்குது அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அதை யார குறிப்பிட்டு சொல்றீங்க? திரைப்படத்துறையில தான். திரைப்படத்துறை அந்த துறையிலிருந்து அந்த ஊழல் பணத்தில் தான் பல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளத்தை பெற்று கோடீஸ்வரனாக இருந்து இன்று கட்சியை துவக்கிற அளவுக்கு ஒரு மக்கள் டிக்கெட் எடுக்கிறாங்க சார். மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறாங்க, அதுல தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. நீங்க அதுக்கு இன்னொரு வரையறையை உருவாக்குறீங்களா? இப்ப குமரி முத்தையாவுக்கும் எவ்வளவோ நடிகர்கள் இன்னைக்கும் உணவு இல்லாம, சொந்த குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாம, எவ்வளவு பேர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை இல்லாம அரசு மருத்துவமனையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான நடிகர்கள் இதே தமிழ் படத்திரைவர்கள் தலைநகர் சென்னையிலே இருக்காங்க. விஜய் தனக்கான நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்துல அவருக்கான ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்காக அவருக்கு பே பண்றாங்க. இதை நீங்க ஊழல் அப்படின்னு எப்படி சார் நீங்க கொண்டு வர முடியும்? இங்க டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, வேற எங்கெங்க பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் நடக்குன்னு குறிப்பிட்டு சொல்றாரு. அதையும் இதையும் நீங்க எப்படி இணைக்கிறீங்க? எந்த புள்ளியில் உங்களால் இணைக்க முடியுது? இப்ப அதாவது இப்ப இந்த விஜயுடைய ஊழலை ஒழிக்க வந்திருக்கிற விஜயனுடைய படை தளபதிகளிலேயே ஒரு முதன்மையான தளபதி. ஆண்டுக்கு ஒரு கட்சி மாறி வந்திருக்கிற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிறகு விடுதலை சிறுத்தையிலிருந்து பிறகு இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் வந்திருக்கிற புதிய தலித்து, அதாவது பட்டியல் சமூக மக்களினுடைய ஒரு அரசியல் விடுதலைக்கான தலைவராக தன்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிற ஆதவர்ஜனா. யாரு இந்த ஆதவர்ஜனா? இப்ப அவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன ஆதவர்ஜனாவுக்கு? அந்த ஆதவர்ஜனா ஊழலை ஒழிக்கிறதுக்காக விஜயோடு கைகோர்க்கிறார் என்றால் லாட்ரி மார்டின் யாரு?
அந்த பணம் இப்ப அதுலயும் நம்ம ஆதவர்ஜினாவுக்கு என்ன தொடர்பு? அப்ப ஆதவர்ஜினா லாட்ரி மார்டின் அதாவது நீங்க இந்தியாவிலேயே விஜய் அப்படி அதிகப்படியான சொல்லுகிற போது முதலீடுகளை செய்து விஜய் ஊழல் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லுகிற போது நீங்க கூட இருக்க எல்லாரையும் அதனோட தொடர்பு படுத்துறீங்க. நீங்க ஆதவர்ஜினான்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் திமுகவோட எல்லா வகையிலும் தொடர்புல இருக்காங்க, எல்லா கட்சிகளோடும் தொடர்புல இருக்காங்க, எல்லா கட்சிகளுக்கும் நிதி கொடுக்கறாங்க. ஆமாயா, இப்ப அவர் எப்படி ஊழல் வரிப்பார் விஜயோட சேர்ந்துக்கிட்டு? நீங்க முதல்ல ஊழல் பெருச்சாளியை கூடவே வச்சுக்கிட்டு அவர்தான் நீங்க ஆதவர்ஜினா தான் தமிழக வெற்றி கழகத்தை நடத்துறாரு. சரி, தமிழக வெற்றி அப்ப கழகத்தை திமுகல ஊழல் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லக்கூடாதா? பொதுக்குழுல பேசக்கூடாதா? ஐயா 100 முறை சொல்லலாம், அதுக்காக நடவடிக்கை எடுக்கலாம், மக்கள் மத்தியில பரப்புரை நடத்துறதுக்கு எல்லா அததானே செய்ய போறேங்கிறாரு. பரவாயில்லைங்கிற நான் ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். ஆனால் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? ஊழலை ஒழித்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த துறையில் யாரிடமிருந்து யார் ஊழல் பணத்தை பெற்றார்கள் இந்த பட்டியலை நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அப்ப யார் தான் சரியான நபரா இருப்பாங்கன்னு சொல்லுங்க தனியார் சாருடைய பார்வையில. ஐயா பொதுவா இல்ல ஐயா ஒரு அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஒரு மூத்த திரைப்பட கலைஞர், பிறகு இப்ப கட்சி தலைவர், என்னுடைய பார்வை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதற்கு நீங்க சொல்ல கரைபடியாத நபர் யாருன்னு நீங்க சொல்லுங்க. அது விஜயை கரைபடியாத ஆள் இல்ல, ஆதவர்ஜினா கரைபடியாத இல்ல, அங்க இருக்கிற சுசில்குமார் கரைபடியாத ஆள் இல்ல, கூட இருக்கிற எல்லாரும் ஊழல் பேர் வழியில வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஊழல் ஒழிக்க போறீங்க? அது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழல் ஒழிக்க போறீங்க, பரவாயில்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சாட்டுகிற விஜய் யாரிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலாக லஞ்சமாக யார் தந்தது, யார் வாங்கியது, நீங்க ஏன் சட்டப்படி நடவடிக்கை சட்ட ஒழுங்கெல்லாம் சொல்றாரு சார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல எங்கெங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க பத்திரிக்கை படிக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் களைய வேண்டும், பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆமாய்யா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமும் அரசினுடைய நோக்கமும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்காக ஒரு அரசாங்கத்தை நடத்துறாங்களா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு அந்த கட்சியோ அதனுடைய தலைவர்களோ அதனுடைய கடைசி உறுப்பினரோ ஒருவராவது நாட்டில் நடக்கிற பொது அமைதியை சீர்குலைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து இப்படிப்பட்ட கொலைகளோ அல்லது பாலுறவு சம்பந்தமான குற்றச்சாட்டுகளோ வன்கொடுமைகளோ இவைகள் எல்லாம் அரசின் உதவியில் நடக்கிறதா? ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா விஜயால? அல்லது காவல்துறை அதிகாரிகளே படுகொலை செய்யப்படுறாங்க, அந்த சம்பவம் எல்லாம் இருக்குது, அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஐயா நாட்டுல இப்ப நீங்க சாதாரணமா கடந்து போயிடலாம்னு தனியரசு சார் சொல்றாங்க. இல்ல ஐயா, இப்ப முதல்ல அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும். இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். எப்படி சார் காவல்துறை அதிகாரிகள் படுகொலை, ஜாதிய படுகொலைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க சொல்லக்கூடியதை எந்த புள்ளியில ஏற்றுக்கொள்றதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாயா, இப்ப நம்ம அரசினுடைய துணையோடு யாராவது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறாங்களா? அல்லது சுற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகளை அரசாங்கம் பாதுகாக்கிறதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கிறதா? ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சரே, நாடாளுமன்ற உறுப்பினரே, சட்டமன்ற உறுப்பினரே குற்றம் செய்தாலும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து கொலை குற்றத்துல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறையில் இருந்திருக்காரு. யாருமே வேண்டுமா? ஒரு நிமிஷம் நீங்க கலெக்டரையும் எஸ்பியையும் நான் நினைச்சா மாத்துவேன்னு தருமபுரி மாவட்ட செயலாளர் ஒரு தம்பி சொல்றாரு. அடுத்த 24 மணி நேரத்துல அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு எடுக்கிறாங்க. ஒரு ஆடியோல ஒருத்தங்கிட்ட போய் நான் நினைத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நான் பொறுப்பேற்று இருக்கிறேன், தருமபுரி மாவட்டத்துல நான் விரும்பினால் தான் திமுக கலெக்டராகவோ எஸ்பியாகவோ நீடிக்க முடியுங்கிற ஒரு ஆடியோ செய்தி வலைத்தளங்களை வந்தா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை விட நீங்க இந்தியாவில உலகத்துல வேற யார் எந்த நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறு பரப்புகிறார். பொய் பரப்புரைகளை நடத்தி விஜய் ஒரு பால்வாடியை போல, அங்கன்வாடி குழந்தையை போல அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் அரசின் மீதும் கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக அல்லது ஆதாரங்களின் அடிப்படையில் எந்த குற்றச்சாட்டையும் இதுவரை பதிவு செய்ய முடியாமல் அரசியல் ஆதாயத்திற்காக விஜய் திட்டமிட்டு திமுகவின் மீது அவதூறுகளை பரப்புகிறார்.